பிள்ளைகளை இந்த காலங்களிலே வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு பிப்ளியாலஜி. ஆமென். வேதத்தின் அடிப்படையிலான சத்தியம். இல்லாவிட்டால் படிப்பு ஒரு 10 தலைப்பின் கீழே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to talk to you in 10 kinds of subject. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். இந்த நாட்களில் பைபிள் உண்மை இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் எழும்பியிருக்கு. ஒரு குரூப் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு உள்ள காலத்துலேயும் அது நடந்துட்டு தான் இருக்குது. கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு மத சார்புடைய ஒரு மக்கள் பைபிளு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பைபிள் உண்மை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லலான்றதுக்காக பல காரியங்களை செய்கிறாங்க. பட் நாம் அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அதை புரிந்து கொள்ள வேணும். வேதம் எந்த காலத்திலும் உண்மையானது, எல்லா காலத்துக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ள வேணும். ஏன்னா பைபிள் 5 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. இன்றைக்கு உள்ளது நல்ல ஸ்டடியாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக கேட்டு கற்றுக்கொள்ளணும். 5 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. 5 பாகம்னு சொல்லும்போது முதல் 5 புத்தகங்கள் என்னது? ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்களையும் எழுதினது நியம நூற்கள், இல்லாவிட்டால் நியம புஸ்தகங்கள். அதுக்கு பிறகு 2வது வருகிறது என்ன? வரலாற்று புஸ்தகங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக், பெண்டாட்டிக், தென் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். இந்த 5 ஆகமங்களுக்கு அடுத்து யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் புக். எங்க? யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் புக். இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் 3 விதமாக இருக்குது. 3 விதமாக இருக்குது. 3 sub headings are there in historical book. வரலாற்று புத்தகங்களில் 3 துணை தலைப்புகள் இருக்கிறது. ஒன்று தேவ ஆளுகையின் வரலாறு, the reign of history of the reign of God, history of the reign of God, தேவ ஆளுகையின் வரலாறு. 2வது அரசாட்சி வரலாறு, history of human kingdom. Third one is சிறையிருப்பு காலத்திற்கு பிந்தைய வரலாறு, சிறையிருப்பு காலத்துக்கு பிந்தைய வரலாறு, after the captivity, history of after the captivity, அதாவது சிறையிருப்புக்கு பிறகு. தேவ ஆளுகையின் வரலாறுன்னு வரும்போது யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். ஜாஷுவா, ஜட்ஜஸ் அண்ட் புக் ஆஃப் ரூத். அடுத்தபடியாக அரசாட்சி வரலாறு, மீன்ஸ் ஹியூமன் கிங்டம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கிங்டம். அதில் 1 சாமுவேல், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ, 2 நாளாகமோ. இந்த 6 புத்தகங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கும். சிறையிருப்பு காலத்திற்கு பிந்தைய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப்டர் கேப்டிவிட்டி எப்படின்னு சொல்லும்போது எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா 3 புத்தகங்களும். எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா 3 புத்தகங்களும். ஸோ இது வரலாற்று நூற்கள். ஸோ ஃபஸ்ட் நியம நூற்கள், பெண்டாட்டிக், ஆகம புத்தகங்கள் 5. அடுத்தது வரலாறு நூற்கள், வரலாறு நூற்கள் இல்லாவிட்டால் வரலாற்று புத்தகங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். ஹிஸ்டாரிக்கல் புக்கில் ஒரு 3 புத்தகங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பொயட்டிக்கல் புக். அடுத்தது பொயட்டிக்கல் புக், கவிதை புத்தகங்கள், கவிதை வடிவிலான புத்தகங்கள். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா யோபு, சங்கீதம், உன்னத பாட்டு, புலம்பல். பொயட்டிக்கல் புக்ஸ், யோபு, சங்கீதம், உன்னத பாட்டு, புலம்பல். இப்படி 4 புத்தகங்கள் பொயட்டிக்கல் புக். அதுக்கு அடுத்தது தத்துவ நூற்கள், philosophical book, philosophical book,
தத்துவ நூல்கள். தத்துவ நூல்கள். தத்துவ நூல் என்று சொல்லும்போது நீதிமொழிகள், பிரசங்கி, எக்லிசியாஸ்டிஸ் அண்ட் ப்ரோவெர்ப்ஸ். philosophical book. Praise the Lord. philosophical book. அடுத்தது தீர்க்க தரிசன புத்தகங்கள். அடுத்தது தீர்க்க தரிசன புத்தகங்கள். ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். கடைசியாக ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். கொஞ்சம் கூட வால்யூம் ஏற்று. ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ். இந்த ப்ராஃபட்டிக்கல் புக்ஸில் 2 இருக்கு. ப்ராஃபட்டிக்கல் புக்ஸில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் 2 இருக்கு. அதில் ஒன்று மைனர் ப்ராஃபிட்ஸ், இன்னொன்று மேஜர் ப்ராஃபிட்ஸ். மைனர் ப்ராஃபிட்ஸ், இன்னொன்று மேஜர் ப்ராஃபிட்ஸ். பெரிய தீர்க்கதரிசிகள், குட்டி தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அதை நாம் 2ஆக பிரிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. It's a very small, precise understanding of the Bible. If you put it across and see the Bible, you will have a whole message. இதை அப்படியே போட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மெசேஜ் கிடைக்கும். பட்டு ஆகமங்களாக இருக்கட்டும், வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும், கவிதை புத்தகங்களாக இருக்கட்டும், தத்துவ புத்தகங்களாக இருக்கட்டும், தீர்க்க தரிசன புத்தகங்களாக இருக்கட்டும், ஃபுல் ஆஃப் மெசேஜஸ் ஃபார் மேன். மக்களுக்குரிய செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் பெரிய காரியம். அது ஒரு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, எபேசியர்ல, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும். என்ன அருமையா பவுல் சொல்றாரு பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கொடுத்து ஒருவர் மேல் ஒருவர் கவனமாய் இருங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. See, அது சங்கீதமாக இருக்கலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெசேஜாக இருக்கலாம், இல்லாவிட்டு எது ஒன்று இருந்தாலும் சரி, உங்களுக்குரிய தேவ செய்தி அங்கே இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. That's a message. இது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கோபம் வெளிப்படும் ஒரு இடத்துல. என்ன கோபம்? மழை வந்தது, ஒரு பெரிய திரள் கூட்டமான ஜனம் அழிக்கப்பட்டார்கள். There was a deluge, flood. ஒரு பெரிய கூட்ட ஜனம் அழிக்கப்பட்டார்கள். There was a message. அதுல ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி? அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள், அழிந்தார்கள். சோ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்த ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு குரூப் சொன்னா அது என்னது? பேழையில் இருந்தவர்கள் காக்கப்பட்டார்கள், நீதிமான்கள் காக்கப்படுவார்கள். அது ஒரு மெசேஜ். நீதிமான்கள் காக்கப்படுவார்கள், அது ஒரு மெசேஜ். போன வாரத்தில் நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். மழை வந்துட்டே இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கு, ஆண்டவர் ஊத்திட்டே இருக்கிறாரு. திரும்பி பார்ப்பாரு, ஏதாவது தப்புதா, எல்லாம் செத்துருச்சா, இன்னும் தப்பி இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பேர்ட்ஸ் இருக்கு பாருங்களா, பறவைகள் பறந்து போகுமா போகாதா? அது கூட போக முடியல. மிருகங்கள் தண்ணியில் நீந்துமே, முதலைகள் நீந்துமே, ஆமை எல்லாம் எத்தனை வருஷம் உயிரோட இருக்கும். ஆனா எல்லாம் சாகுற வரைக்கும் ஆண்டவர் மழையை நிறுத்தல. அதுக்கு பிறகும் ஏறக்குறைய 360 days, 65 days, அவ்வளவு நாட்களாச்சு. ஸோ தெர் இஸ் எ மெசேஜ். ஆண்டவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்னா அதில் ஒரு செய்தி இருக்கு. நியாய தீர்ப்பு என்று இருக்கிறார், அதையும் காட்டுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான காரியம். ஆமென். அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காரியங்கள் 5 எழுதி எடுத்துட்டீங்க இல்லையா? ஆமென். பென்டாட்யூக், ஹிஸ்டாரிக்கல் புக், பொயட்டிக்கல் புக், பிலாசபிக்கல் புக் அண்ட் ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ். இந்த ஒவ்வொரு புத்தகங்களையும் நம்ம தியானிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வேணும். புத்தகங்களை தியானிக்கிறதுக்கு ஒரு மெத்தட், ஒரு 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 அறிவு வேணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு சாம்பார் எப்படி வச்சாலும் நல்லா இருக்கும்,
ஏமா உப்பு குறைவாக இருக்கு, போட்டுக்காங்க. சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, இல்லை ஹோட்டல்காரன் என்ன பண்ணுறான், போட்டுக்காங்க. அப்போ சாம்பார் போட்டால் அந்த சாம்பார் தண்ணியில் தான் கரையும், காய்கறிகளில் பருப்பில் பிடிக்காது. அப்போ அந்த டேஸ்ட்டு வேறு, அந்த டேஸ்ட்டு வேறு. அப்போ எப்போ எதில் எப்படி போடணும், எவ்வளவு போடணுன்ற ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தடாலஜி. ஸோ யூ ஷுட் நோ, யூ ஷுட் ஹாவ் அ மெத்தட். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் எனக்கு புரியும், வேதத்தை நான் எப்படி கற்றுக்கொள்வது, அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். நான் ஒன்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம மற்ற சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஆதியாகமம் படிக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த புத்தகத்தின் நோக்கம் என்ன, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த புக். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த புக் மார்க்கர் இருக்கு. நோக்கம், ஆப்ஜெக்டிவ். இந்த உங்களுக்கு நீங்க சாதாரணமாக பைபிள் படிக்கிறீங்கன்னு வைக்கலாம். இந்த பைபிள் ரீடிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் பிறகு கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக் கொடுப்பேன். பைபிள் ரீடிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெய்லி ரொட்டீன் இருக்கு, அனுதினமும் வாசிக்கிற ஒரு பழக்கமான வாசிப்பு, ரொட்டீன் ரீடிங் இருக்கும். அப்புறம் ஒரு நாலேஜபிள் ரீடிங், அறிவுக்காக வாசிக்கிற ஒரு வாசிப்பு இருக்கு. மூன்றாவது ஒரு பொருளை வைத்து வாசிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இடத்துல நீங்க போறீங்க, சுவிசேஷம் சொல்றீங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றீங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அதான் ஏற்றுக்கொண்டேன். அடுத்து என்ன சொல்லுவீங்க, ஞானசானம் எடுத்தீங்களா இல்லையா? சரி, சிஸ்டமேட்டிக்கல் எவாஞ்சலிசம். இடையில வேற சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி தர்றேன். சிஸ்டமேட்டிக்கல் எவாஞ்சலிசம். ஒரு தெளிவான சுவிசேஷம் வரும்போது முதல்ல என்ன வரும், சால்வேஷன், ரட்சிப்பு. ரெண்டாவது என்ன வரும், எது வரும், ஞான ஸ்நானம். மூன்றாவது பரிசுத்தாவியின், நாலாவது சபை கூடி வருதல், ஐந்தாவது உபதேசத்தை கைக்கொள்ளுதல். உபதேசத்தை கேட்பதும் கைக்கொள்ளுவதும் இது ரொம்ப முக்கியம். சிலருக்கு உபதேசம் தெரியாது. இது சபை கூடி வருதல், சர்ச்சு. ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம், அப்புறம் சர்ச்சு, டீச்சிங்ஸ். இது ஐந்தும். அதுக்கு அடுத்தது என்ன வரும், கம்யூனியன் இல்லைன்னா லார்ட்ஸ் டேபிள், அது கர்த்தருடைய பந்தி. ஏழாவது என்னது, கர்த்தருடைய வருகைக்கு காத்திருத்தல். செகண்ட் கமிங்.
இந்த 7 காரியங்களும் ரொம்ப முக்கியம். 1 2 3 4 5 6 7. சிஸ்டமேட்டிக்கல் எவாஞ்சலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். ஆமென். அப்போ இதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க ஒருத்தட்ட. கொடுக்கும்போது இதில் ஒரு சப்ஜெக்டில் யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகிறாங்க. உதாரணமாக வச்சுக்காங்களா, பேப்டிசம், ஞான ஸ்நானம். நம்ம ஞானஸ்நானத்தை பற்றி பேசிட்டோம். நான் முந்தின நாளைக்கு ஒருத்தட்ட பேசும்போது, ஞானஸ்நானத்தினால யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு எங்கள் சபை சொல்லுது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரணும்? என்ன ஞாபகம் வரணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. பைபிள்ல எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு? மார்க் 16:16 இருக்கு. மார்க் 16:16. என்ன வசனம் அது? வாசிங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி இங்க வந்துச்சு, டிஸ்பிளேல வந்துருச்சு. ஆமா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். ஆமா இல்லையா? விசுவாசம் உள்ள ஞானஸ்நானம் பெறலன்னா, இந்த ஞானஸ்நானத்தில் பல ஞானஸ்நானம் இருக்கு. தெளிப்பு ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம், கன்ஃபர்மேஷன் என்ற பேப்டிசம். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க. சின்ன வயசுல தண்ணியை தெளிச்சு விட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஞானத்தாய், ஞான தகப்பன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பைபிள்ல எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. பைபிள் ஆதாரமே கிடையாது. பட் நீங்க அதை கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைய ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு ஞான தாயிடத்துல கொடுக்குறோம், ஒரு ஞான தகப்படத்துல கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஞானத்தாயும் ஞான தகப்பனுக்குமே ஞானம் இல்லை. ஒருத்தர் அவருக்கு நான் தான் ஞான தகப்பனே அப்படின்னாங்க. அவர் பார்த்தா குடிகாரராக இருக்காரு. நீங்களே இன்னும் ரட்சிக்கப்படலையே, எப்படி ஞான தகப்பேன்? ஞானம் வந்த பிறகு தானே ஸ்நானம். ஞானம்னா என்னது? ரட்சிக்கப்படணும், பாவத்தை ஒத்துக்கொள்ளணும். ஐயோ எனக்கு ஒரு பெரிய பாவ தண்டனை இருக்கிறது. அது ஒரு 3 காரியம். என்னது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது 3 காரியத்திலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க? விடுதலையாகி வர்றாங்க. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம அறியலைன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அதில் பாருங்க, அதில் நம்ம என்ன செய்யலாம்? டெலிவரன்ஸ், விடுதலை. ரட்சிப்புனா என்னது? எகிப்திலிருந்து வெளியே வந்தது விடுதலை. ரைட்? 1 ஃபர்ஸ்ட் பெனால்டி ஆஃப் சின், பவர் ஆஃப் சின் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. 2வது பாவ வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. 3வது பாவ சமூகத்திலிருந்து ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. பாவ சமூகம், சமுதாயம். இவைகள் ரட்சிக்கப்படுறாங்க. இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பெனால்டி ஆஃப் சின். பெனால்டி ஆஃப் சின், பவர் ஆஃப் சின், பிரசன்ஸ் ஆஃப் சின். தமிழ்ல சொன்னா விடுதலை, பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, பாவ வல்லமையிலிருந்து விடுதலை, பாவ சமூகத்திலிருந்து விடுதலை.
சமூகம், சமுதாயம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சமுதாயத்திலேருந்து வெளியே வந்துடணும் இல்லையா? பழைய குடிகார ஃப்ரெண்ட்ஸை கிட்ட இன்னும் வச்சுருந்தோன்னா நம்மளை ஒரு நாளைக்கு தண்ணி வாங்கி ஊற்றிடுவான். ஸோ வெளியே வந்துடணும். யூ கம் அவுட். ஏன்னா ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டார். ஐயோ என் ஃப்ரெண்டு வரட்டு, ஆண்டவரே அவனையும் பிடிச்சிக்கிறேன். இல்லை நீ முதல்ல வாப்பா நீ வெளியே, ரெண்டாவது அவன் வரட்டுன்னு வர ஆண்டவர். அப்படிதானே? ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்றீங்க? ரட்சிப்பை பற்றி பேசுகிறீங்க. ரட்சிப்பை பற்றி பேசும்போது இதை பற்றி பேசுவீங்க. எல்லாட்டையும் ரொம்ப விவரமாக எடுத்து சொல்ல முடியாது. பட் நீங்கள் என்ன செய்வீங்க? விவரமாக அறிஞ்சிருக்கிறீங்க. விவரமாக அறியும் போது அவங்களுக்கு என்ன செய்வீங்க? தெளிவான ஒரு ஆலோசனையை கொடுப்பீங்க. ரெண்டாவது கண்டுபிடிப்பீங்க. பாவ தண்டனையிலிருந்து விடுதலை ஆயிட்டான. பாவ தண்டனை என்னது? பாவ தண்டனை அப்படின்னா என்னது? இட்ஸ் எ क्वेश्चन. என்னது? இட்ஸ் எ क्वेश्चन. ஆன்சர் என்னது? பாவத்தின் சம்பளம். அதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது தேவ பிள்ளைகளை நீங்க வந்து அறியணும், மரணத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். அதை இயேசு என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஸோ மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை அந்த ரட்சிப்பில் ஆரம்பிக்குது. ரட்சிப்பில் ஆரம்பிக்குது. அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். டெலிவரன்ஸ்ன்றது இட்ஸ் எ வாஸ்ட் சப்ஜெக்ட். அடுத்தது பெனால்டி ஆஃப் சின், பாவ தண்டனைன்றது நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, ஏகப்பட்டது. நீங்கள் சப்ஜெக்டை வச்சுட்டு இதுதான் நான் சொல்லுவேன், ஒரு தலைப்பை வைத்து நீங்க பைபிளை படிக்கிறது. என்ன பண்றீங்க? ஒரு தலைப்பு, அதை வச்சு என்ன செய்றீங்க? பைபிளை வாசிக்கிறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா பைபிளை வாசிங்க, போர் அடிச்சு போயிடும். என்னது? போர் அடிச்சு போயிடும். ஸ்பர்ஜன்றவரு ரொம்ப தடவை பைபிளை படிச்சிருக்கிறாரு. 100வது தடவை வாசிக்கும் போது, 100வது தடவை அவர் வாசிக்கும் போது சொன்னாராம், நான் ஆரம்பத்தில் வாசித்ததை விட இப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, தாவீது சொல்றார். ஸோ ஒரு சப்ஜெக்டை வைத்து நீங்க வேதத்தை தியானிக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஜெக்டிவ் ஸ்டடீஸ், தட் இஸ் வாட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ரீடிங். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆதியாகமம் புத்தகம் வாசிக்கும் போது முதல்ல என்ன வேணும்? ஒரு சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நோக்கம் என்ன? இந்த ஆதியாகமத்தினுடைய நோக்கம் என்ன? அங்கே இருக்கு, அழிச்சிட்டேன். நோக்கம் என்ன? கொலோசியர் புத்தகத்தை எதுக்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க? சங்கீத புத்தகம் எதற்காக? அது ஒரு நோக்கம். நீங்க அதே இதை அப்படியே சர்ச்சுக்கு வர்றீங்க, அப்ளை பண்ணுங்க. அதை இந்த ஜெபம் பண்ணாங்களே எதற்காக? அப்ப அவங்க சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அதில் என்ன இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட் வரும். அரசாங்கத்துக்காக, பாவத்தில் கிடக்கிறவங்களுக்காக, மக்களுக்காக, பல பிரச்சனைக்காக, விக்கிர ஆராதனைக்காக, பல காரியங்கள்லாம் வரும். ஒரு பிரேயர்னு வரும்போது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, செய்தின்னு வரும்போது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது. கடைசியா என்ன ஜெபிக்கிறோம்? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்டாச்சு. கேட்டுட்டு கடைசியில் எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து ஜெபிப்போம். ஸோ நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த ஜெபிக்கும் போது அங்கதான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும். அந்த கருத்துன்னு இருக்கு பார்த்தீங்களா? கருப்பொருள், கருப்பொருள் அது நீங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரைட்டர்.
எழுத்தாளர் யாரு? இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ஸ்ட்ராங் எவிடன்ஸ். மற்றவங்க நிறைய புக்குகளை வச்சிருக்கிறாங்க. யார் எழுதுன கேட்டால் தெரியாது அவங்களுக்கு. யார் எழுதுன கேட்டால் தெரியாது. பைபிளுக்கு ரைட்டர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதியாகமத்தை எழுதினது யாரு? மோசே. அடுத்தது இவர் யாருக்கு எழுதினார்? டு whom he addressed. யாருக்கு? யாருக்கு எழுதப்பட்டது? டு whom this is written. யாருக்கு எழுதப்பட்டது இல்லையா? ரொம்ப முக்கியம். ஒரு தடவை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, முக்காடை பற்றி பேசிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. முக்காடை பற்றி பேசும்போது, ஐயோ அது ஏன்னா உங்களுக்கு இந்த டாக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, உபதேசங்கள் எல்லாமே 2 புத்தகமாகிய கொரிந்து புத்தகத்தில் தான் இருக்கும். கொரிந்தியர் புத்தகத்தில் தான் இருக்கும். மேரேஜா அங்கே தான் இருக்கும். பரிசுத்தமாக அங்கே தான் இருக்கும். பரிசுத்தாவி அங்கே தான் இருக்கும். வருகை பற்றி அங்கே நிறைய இருக்கும். மரித்தோர் உயிர்த்தெழுதல் அங்கே தான் இருக்கும். அந்த எல்லா சப்ஜெக்டையும் உள்ளடக்கியது தான் கொரிந்தியரின் நிருபங்கள். மற்ற நிருபங்கள் இருக்கு, பட் இதில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக கிடையாது. அப்போ அவங்க என்கிட்ட சிம்பிளா சொன்னாங்க, கொரிந்தியர்கள் இதுன்னு தானே. எது சிம்பிளா சொல்லிடுறாங்க, கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது. நான் அப்போ சொன்னேன், சரி நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் சொஸ்தனேயும். பாருங்க யாருக்கு அட்ரஸ் பண்றாரு, யாருக்கு எழுதுறாரு? கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவ சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் நாமத்தை. அதான் விஷயம், அதான் விஷயம். எப்படி? எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அன்னைக்கு எழுதிட்டாரு. எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். So to whom has it been written? யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டது? அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நீங்க அதை கண்டுபிடிக்கணும். 4வதாக யாருக்கு எழுதப்பட்டது? அதுக்கு அடுத்தது காலகட்டம். காலகட்டம், டைம் லைன், காலகட்டம், காலத்திட்டம். அது டைம், டைம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3 நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க வேதத்தை நிறைய வாசிக்க வாசிக்க காலம்னு சொன்ன உடனே உங்க மைண்ட் என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை கனெக்ட் பண்ணணும், ஒரு புக்கை கனெக்ட் பண்ணணும், ஒரு வார்த்தையை கனெக்ட் பண்ணணும். காலம்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? பிரசங்கி 3. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம். காலம்னு வரும்போது ரொம்ப ஞானசானம் எடுக்க ஒரு காலம் உண்டு, ஞானசானம் எடுக்க மறக்கிற ஒரு காலம் உண்டு. விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் விருத்த சேதனம் பண்ண பிறகு பிரமாணத்தை கை கொள்ளணும். கை கொள்ளலைன்னா இந்த விருத்த சேதனம் பண்ணாங்கல்ல, அது செல்லுபடி ஆகாதான். அது செல்லுபடி ஆகாது. இப்போ ஞானசானம் எடுத்தாச்சு. ஞானசானம் எடுத்த பிறகு வசனத்தின்படி நடக்காவிட்டால் ஞானசானம் செல்லுபடி ஆகாது. அவங்க கேத்தலிக்கில் இருக்கிறாங்க, சிஎஸ்சியில் இருக்கிறாங்க, நான் பெந்தேகோஸ்தில் இருக்கிறேன், ஞானசானம் எடுத்துட்டேன்.
அதுக்கு பிறகு நம்ம எப்படி நடக்கிறோம் அதுதான். அதான் சொல்லியிருக்கு, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமல்ல புது சிருஷ்டிய காரியம்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னது? ரினியூவிங் ஆஃப் மைண்ட், ரினியூவிங் ஆஃப் லைஃப், ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த காலத்தில் எழுதப்பட்டது? இந்த ஆதியாகமத்தை பார்த்தீங்கன்னா 1480 1410 வரையும் சொல்லுவாங்க. 1480 to 1410 1000. இதை நான் உல்டா போகுதுன்னு நினைக்காதுங்க. இந்த பிசி இருக்கு பாருங்க, பிஃபோர் கிரைஸ்ட், கி மு, கிறிஸ்துவுக்கு முன், அது உல்டா போகும். அது எப்படின்னா, இப்ப கிரைஸ்ட் இங்க இருக்கிறாரு அப்படின்னா காலம், இப்ப டைம் அப்படின்றத இதை மையமாய் கொண்டு, கிறிஸ்துவை மையமாய் கொண்டு இதற்கு பிறகு வருகிறதும் கிறிஸ்துவுக்கு பின் வருகிறதும், இங்க இருந்து 0, 10, 100, 500, 1000 அப்படி போகும். இங்க இருந்து 0, 10 இப்படி போகும். இங்க இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உல்டா தான் மேலே போயிட்டே இருக்கும். ரைட்? அதான் உங்களுக்கு என்னது? கால நியமம். அப்ப அந்த காலத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேணும். எப்ப இது எழுதப்பட்டது? அடுத்தது என்ன இருக்கு? காலகட்டம் மாத்திரமல்ல, என்னுடைய பின்னணி என்ன, பேக்ரவுண்ட். பின்னணி ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்டு ரொம்ப முக்கியம். எதன் அடிப்படையில், எந்த பின்னணியத்தில் இது எழுதப்பட்டது? இந்த பின்னணியை எடுக்கும்போது இங்க நோக்கம் நம்ம பார்த்தோம்ல, இது கனெக்ட் ஆகும். ரெண்டும் கனெக்ட் ஆயிடும். ரெண்டும் கனெக்ட் ஆகும். முக்கியமா இந்த 5 காரியங்கள் இந்த ஆகம புத்தகங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்றோம், ஓபன் பண்றோம். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறதற்கு இன்னும் இனிமை உண்டாகும்படிக்கு ஒன்று செய்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். பின்னணியம். இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா இன்னும் 2 காரியம் கூட சேர்த்துக்கலாம். முக்கிய வசனங்கள் என்ன? முக்கிய வசனங்கள் என்ன? ரைட்? முக்கிய வசனம். அடுத்தது முக்கிய நபர்கள். இது மேல இன்னொன்று சேர்த்துட்டீங்கன்னா முக்கிய இடங்கள். ஒரு 8 சப்ஜெக்ட் போடுறோம். ஆதியாகமத்தை நீங்க இப்படி வாசிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி சூப்பரா இருக்கும். ஆதியாகமத்தில் ஆரம்பத்தில் யாரு முக்கியம்? ஆண்டவர் ஃபர்ஸ்ட். 2வது ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், சேம், ஏனோக்கு, அப்புறம் நோவா, அப்புறம் ஆபிரகாம்ல வந்துடலாம். ஆபிரகாம் வந்துட்டோன்னா அவ்வளோதான். ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க, கோத்திரம். யோசேப்புல விஷயம் முடியுது. சிம்பிளா இருக்குல்ல இப்படி சிந்திக்கும் போது? இல்லைன்னா குழப்பமா இருக்கு. என்ன வாட்சோட தெரியலையே அப்படின்னு நினைப்போம். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கலாம், அப்படி மனசுல மைண்ட்ல ஏத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எப்ப வேணாலும் பைபிள் படிங்க, எப்ப வேணாலும் படிங்க. ஒரு 10 வசனம்
என்ன பண்ணுறீங்க? ஒரு 10 வசனம் வாசிக்கிறீங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? வாசிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு சிந்திச்சுட்டு இருப்பேன். மைண்டில் என்ன பண்ணுறது? திங்க் பண்ணுறது. சம்டைம் ஒரு வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த வசனம் வந்த உடனேயே கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். நீங்க ஒரு 10 தடவை மைண்டில் சொல்லி பார்த்துட்டீங்கன்னால பொறுமையா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எப்போதாவது கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ற வசனத்தை தியானிச்சிருக்கீங்களா? யாராவது ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? அது கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்களா? கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், மெய்ப்பராய் இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். பாருங்க, இது ஒரு இன்னொரு வார்த்தை, எல்லாமா இருக்கிறார். என்னை காப்பவர், நடத்துகிறவர். பாருங்க வருது. அப்புறம் இதான் மெசேஜ், இதுதான் மெசேஜ். காப்பவர், நடத்துகிறவர். இந்த ஆம்பிளிஃபைடு பைபிள்னு ஒரு பைபிள் இருக்கு இங்கிலீஷில், ஆம்பிளிஃபைடு பைபிள். அது பக்கத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கான். மை லீடர், மை ஷெப்பர்ட், மை ப்ரொடெக்டர், ப்ரிசர்வர் அப்படின்னு போட்டிருக்கான். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஹீப்ரு பைபிள் என் ஃபோனில் வச்சுருக்கிறேன், என் லேப்டாப்பில் வச்சுருக்கிறேன். ஹீப்ரு வார்த்தையை எடுக்கும்போது அதில் உடனே என்ன செய்யும்? அதனுடைய காரியங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன், உங்களை குற்றச்சாட்டு அல்ல. நீங்கள் அது மாதிரி என்ன செய்யலாம்? ட்ரை பண்ணலாம். ரைட்? பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 23. எல்லாரும் எடுங்களா அந்த வசனத்தை. எடுத்தீங்களா? ரைட். இப்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. ரைட்? இந்த வசனத்தில் என்ன ஒரு ஒரு ஆழமான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. ரைட், பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. இதான் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது. ரைட்? இந்த மனுஷன் இடையில இருக்கிறார். ஆனா ஆண்டவர், லார்டு, கர்த்தர் ஷெப்பர்ட் ஆயிட்டார். மெய்ப்பராய் இருக்கிறார், மெய்ப்பராய் இருக்கிறார். இது ரெண்டுக்கும் 2 வார்த்தைங்க. ஹீப்ரூல 2 வார்த்தை, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. 2 வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு முதல் வார்த்தை லார்டுன்றதுக்கு யெகோவா, யாவே, தி எக்ஸிஸ்டிங் ஒன், என்றும் இருக்கிற ஆண்டவர். இப்பொழுது என்ன, எப்படி இருக்கிறார்? எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். He became my Ra'a. Ra'ana என்னுடைய தேவைகளை சந்திக்கிற என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிற என் ஆண்டவர். அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற தேவ நாமம் எலோஹிம். அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம் எலோஹிம். ஒரு கமெண்ட்ரியில் எப்படி எழுதுறாங்க? தாவீது யாரு? தாவீதுடைய அப்பா பேரு என்ன? தெரிஞ்சது மாதிரி காட்டக்கூடாது. படிச்சனே மறந்துட்டு பேர்லாம் காட்டக்கூடாது. ஈசாயின் மகன். ஈசாவுடைய அப்பா பேர் என்னது? ஈசாவுடைய அப்பா பேர் என்னது? சரி, ரூத்துடைய ஹஸ்பண்ட் பேரு? போவாசுடைய மகன் பேரு ஈசாய். ஈசாயுடைய மகன் பேரு தாவீது. நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்லை, நிறைய விஷயங்கள் தெரியறதில்லை. நீங்க வேணா ரூத்தின் புஸ்தகம் எடுங்க. ரூத்தின் புஸ்தகம். பைபிளை நான் சொல்ற மெத்தடில் நீங்க படிச்சீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். பைபிளை கீழே வைக்க மாட்டீங்க, போகிற இடம்லாம் தூக்கிட்டு போவீங்க. பஸ் ஸ்டாண்டில் நேரம் கிடைச்சா கூட உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பீங்க. பஸ் ஸ்டாண்டில் கூட உட்காந்து என்ன செய்வீங்க? வாசிச்சுட்டு இருப்பீங்க. ரூத்தின் புஸ்தகத்தில்
என்ன சொல்லியிருக்கு கடைசியா? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணி, ரூத் 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணி ஓபேத். அப்புறம் பாருங்க, போவாஸ், ஓபேத்து, ஈசாய், தாவீது. 4 ஜெனரேஷன் வருது. 4 ஜெனரேஷன் வருது. யார் யாரு? போவாஸ், ஓபேத், ஈசா, தாவீது. ரைட். நான் இப்ப சொல்றத மட்டும் கவனமா கவனிங்க. போவாசனுடைய மகன் ஓபேத், ஓபேத்துடைய மகன் ஈசாய், ஈசாவுடைய மகன் தாவீது, ஈசாவுடைய மகன் தாவீது. இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, போவாஸ் ஒரு பெரிய தலைவன், பெரிய ஒரு தலைவன் இஸ்ரவேல்ல. ஆனா இவன் கல்யாணம் பண்ணும்போது யாரை கல்யாணம் பண்ணணும்? யார பண்ணணும்? இஸ்ரவேல் ஜனங்களை தான் பண்ணணும். அவங்கள விட்டு வேற பண்ணக்கூடாது. ஆனா கர்த்தருடைய நடத்துதல் என்னது? ரூத்தை விவாகம் பண்ணி விட்டான். ரூத்தை விவாகம் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இவனுடைய தலைமைத்துவம் போயிடும். யூத வம்ச பிரகாரம் அந்த பொலிட்டிக்கல் ரூல்ஸ் இருக்கு, அரசியல் சட்டத்திட்டம் இருக்கு. அதன் பிரகாரம் போவாசுடைய தலைமைத்துவம் போயிடும். ஆனா போகல. காரணம் என்னன்னா, அவன் பெரிய ஒரு பெயர் பெற்ற மனுஷன், நல்ல ஒரு வாழ்ந்த வந்த மனுஷன். அது எங்க அடிபடும்னா பிள்ளைகள்கிட்ட அடிபடும், பிள்ளைகளிடத்துல அடிபடும். ஓபேத்து அடுத்த தலைமைத்துவத்தில் வர்றது கஷ்டம். அதையும் சமாளிச்சு வந்துட்டாங்க. ஈசாயும் வந்துட்டார், ஈசாயும் வந்துட்டார். இந்த ஈசாய் வந்த பிறகு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, தாவீதுனுடைய அம்மா புருஷன் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. தாவீதுனுடைய அம்மா என்ன செய்யறாங்க? பிரிஞ்சு போறாங்க, வீட்டை விட்டு பிரிஞ்சு போறாங்க. இது சரித்திரம். பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போகும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனை, பிரச்சனை. என்ன பண்றேன்னு தெரியல. மற்ற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில ஈசாய் என்ன பண்றாரு? திரும்பவும் தன்னுடைய மனைவியை போய் பார்க்கறதுக்கு போறார். போகிற அன்றைக்கு இரவில் ஈசாயினுடைய மனைவி தாவீதுனுடைய அம்மா மீண்டும் அவனுக்கு தெரியாமலே அவனிடத்தில் பிரவேசிச்சுட்டாங்க. இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம் உண்டு, இரவில் தூங்கும்போது என்ன செய்வாங்க? கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவாங்க. நம்ம தண்ணின்றோம், அவங்களுக்கு பழக்கமான டீ குடிக்கிற மாதிரி ஒரு திராட்சை ரசம் குடிக்கிற பழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த மனுஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு உறவு மீண்டும் உண்டாகுது. அந்த உறவுல ஒரு குழந்தை கர்ப்பம் தரிக்கப்படுகிறாள். அப்ப இவன் போயிட்டான், இரவு வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு மனைவிட்ட மட்டும் பார்க்க பேசல, கோபம், போயிட்டான். போயிட்ட பிறகு கேள்விப்படுகிறான், இவள் கர்ப்பமா இருக்கிறாள். இப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னது? இவளை தள்ளி விட்டுடலாம். ஆனால் இவள் செய்தி அனுப்பினாள், இல்லை, இப்படி நீர் வந்தீரே, அதனால் உண்டான உறவினால் வந்த பிள்ளை இந்த தாவீது.
இந்த ஈசா என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம தாவீதை ஏற்றுக்கொள்ளுகிறார், மனைவியை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளல. இவள் தவறாய் நடந்து பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லி அந்த பிள்ளை சொந்த அப்பா வீட்டுல சொந்த வீட்டிலேயே வேலைக்காரனாய் மாறுகிறான். தாவீது என்ன மாறுறான்? வேலைக்காரனா மாறுறான். வேலைக்காரனா மாறுறான். இது தாவீது செய்த குற்றம் அல்ல, ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு? இன்னொரு கேள்வி. ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு? இன்னொரு கேள்வி. எதை அனுமதித்தாலும் ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. இதுல தான் தாவீது ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அண்ணமார்கள் கிட்ட சேர்க்க மாட்டாங்க, சகோதரிகள் கிட்ட சேர்க்க மாட்டாங்க, குடும்பத்தில் கிட்ட போக முடியாது, ஒரு மூப்பர்கள் சங்கத்துல கிட்ட போய் நிக்க முடியாது. இவன் ஒரு அடிமை போல, புறக்கணிக்கப்பட்டவன போல. ஏன்னா இல்லிஜிட்டிமேட் சைல்டுன்னு ஒன்று இருக்கு. At its intervention to the congregation, அதாவது தவறாய் பிறந்த குழந்தை, எந்த குழந்தையா இருந்தாலும் இஸ்ரவேல்ல 10 வருஷம் வெளியே இருக்கணும், 10 வருஷம் வெளியே இருக்கணும். அப்ப தாவீது அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கிறான். அல்லேலூயா. இங்கதான் தாவீது தேவனை தேடி தேவனோடு உறவுல என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் என்னை கண்டீரேன்னு சொல்றான். நீர் என்னை கண்டீரே, எலும்புகள் உருவாகும் முன்னமே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அதுதான் தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. அதுதான் மேய்ப்பர், எலோஹிம் காட். அல்லேலூயா. இவ்வளவு ரகசியம் இருக்கா இதுல? இதுல இவ்வளவு ரகசியம் இருக்கா? எங்க பைபிளை இப்படி வாசிச்சு போதிச்சோம்னா நமக்கு வாரத்துல ஒரு நாள் போதாது நமக்கு. அல்லேலூயா. இங்கதான் மகிமை இருக்கு. எலோஹிம், எலோஹிம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலோஹிம்னு வரும்போது கர்த்தர், கர்த்தர் இருக்கிற இடத்துல இயேசுன்ற பேரை வச்சிட்டீங்கன்னா கிருபையும் இரக்கமும் இந்த மனுஷனுக்கு கிடைக்குது. தாவீது கிடைக்குது, தாவீது கிடைக்குது. நம்ம எல்லாம் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் அவர் பிள்ளைகள் இடங்கள். கன்னியாகுமரியில், கன்னியாகுமரியில் இப்படிதான் படிப்பான். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கு, நான் தாழ்ச்சியடையேன் அவர் பிள்ளைகள். அந்த தாவீதுட்ட கொடுத்து, யோ கொஞ்சம் வாசிச்சு காட்டியா? அவர் சொல்லுவாரு, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் அங்கே நிறுத்திடுவான் அந்த மனுஷன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு மகிமையான உறவு, மகிமையான தெய்வ கிரிய. அல்லேலூயா. எவ்வளவு மகிமையா இருக்குல்ல வேத புத்தகம். இந்த சங்கீதம் 23 மட்டும் நீங்க எடுத்து வேதத்தின் மகத்துவங்களை அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் போதுங்க, உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போயிடும். அந்த வசனம் எங்க முடியுது? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் செத்து வேணா இருக்கு, கல்லறைக்கு போக வேணா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் அதான் விஷயம், அதான் விஷயம். அதுக்கு முன்னாடி என்னது? மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாய் அல்லேலூயா. தெரிஞ்ச வசனத்தை தான் எடுக்கிறோம், தெரிஞ்ச வசனம். இன்னும் இந்த மெய்ப்பர் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாருங்க, என்னோட ஹீப்ரு டிக்ஷனரியில எவ்வளவோ இருக்கு. அப்பா பாப்பா அதெல்லாம் சொல்றது நேரம் போதாது.
ஹீப்ரு டிக்ஷனரி இருக்கு. டிக்ஷனரி அதை நம்ம வாங்கி வச்சு படிக்கணும். நான் பைபிள் படித்த பிறகு தான் இங்கிலீஷை ஒழுங்காக படித்தேன். ஏன்னா பைபிளை பற்றி அதிகமாக இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க அதிகமாக. அப்போ இங்கிலீஷை படிக்கக்கூடாது, படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிறகு என்ன இங்கிலீஷ் வாழ வைத்தது, பைபிள் வாழ வைத்தது. அல்லேலூயா. அதுதான் விஷயம். அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் ஒரு 8 சப்ஜெக்ட். வேதத்தின் மகத்துவங்களை. I have written to him the great things of my law. Great things of his law. வேதத்தின் மகத்துவத்தை நீங்க ஒரு 5 பாகங்களா பிரிக்கலாம். என்ன செய்யலாம்? 5 பாகங்களா பிரிக்கலாம். இந்த 5 பாகங்கள்ல ஒன்று முக்கியமா ஒன்று என்னன்னா 5 டைப்ஸ். ஒன்று பிரமாணம், லா. 2 தீர்க்க தரிசனம். 3 சுவிசேஷம். 4 டீச்சிங்ஸ், உபதேசம். 5 வெளிப்பாடு. 'ரெவலேஷன்'. இதுதான் ஹோல் பைபிளே. உங்களுக்கு ஹோல் பைபிளே இவ்வளவு இருக்கு. ஆமென். பிரமாணம், தீர்க்க தரிசனம், சுவிசேஷம், உபதேசம், வெளிப்பாடு. லா, ப்ராஃபசி, காஸ்பல், டீச்சிங்ஸ், ரெவலேஷன். காஸ்பல் என்னது? குட் நியூஸ். குட் நியூஸ். இதை 5லையும் நீங்க முழு வேதாகமத்தையும் அடக்கிடலாம். 5லையும் முழு வேதாகமத்தையும் கொண்டு வரலாம். இந்த 5ஐயும் ஒரு சாப்டர்ல இருந்து உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணி காட்ட போறேன். ஒரே ஒரு போர்ஷன்ல இருந்து அண்டர்லைன் பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு லான்னு வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வருது? எது ஞாபகம் வருது? சட்டம் இல்ல. ஆண்டவர் ஆதாம் பார்த்து என்ன சொன்னாரு? ஆதாம் பார்த்து என்ன சொன்னாரு? ஆதாம் பார்த்து என்ன சொன்னாரு? இந்த பழத்தின் கனியை புசிக்காதே. இட்ஸ் லா, கட்டளை. புசிக்காதே, புசிக்க நாளில். So law itself carries its penalty. இந்த சட்டம் கூட என்ன கொண்டு வரும்? தண்டனையும் கொண்டு வரும். இட்ஸ் a package. பேக்கேஜ். சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி தாகம் வரும். உப்பு சாப்பிட்டாலே தண்ணி தாகம் வந்துடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையா அப்படியா? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. உண்மையா அப்படியா? அவன் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடக்கிறானே.
Right. What is your job now? What is your now? What is your job? What is your job? As a saint, நீங்க the law-வை execute பண்ணணும். law-வை என்ன பண்ணணும்? execute பண்ணணும். law-வை சட்டத்தை நிறைவேற்றணும். லைசன்ஸ் இல்லை, சொந்த வண்டி இல்லை, ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டு ஒரு பையன் டிராஃபிக்கில் ஸ்பீடாக ஓட்டுறான். பிரமாணம் வருகிற வரைக்கும் பாவம் பாவமாக கருதப்படாது. பாவம் பாவமாக கருதப்படாது. பட் இதை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு கர்த்தருடைய தாசன், லாவ சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு போலீஸ்காரன், ஒரு லாயர், ஒரு கோர்ட்டு, அவங்கள்ட்ட வந்தாச்சுன்னா தப்ப முடியாது. அப்ப நீங்க பரிசுத்தவான்கள் இந்த லாவை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப என்ன செய்யணும்? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவரே நீர் தந்த வேதம் சொல்லுகிறது. ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். இப்ப உங்க பார்வையில வந்தாச்சு. உங்க பார்வையில வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? டே பிரைசனுக்கு ஓடி வாடா, ஓடி வாடா. இப்ப இவனை பிடிச்சு என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? கொண்டு ஆண்டவர் முன்னாடி கொண்டு விடுறோம். பாரு, இவன் ஆள் இப்படிப்பட்ட ஆளு, இந்த காரியம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஜெபம். அதுதான் என்னது? நீங்க சங்கீதம் 149 பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் லாவை எக்ஸிக்யூட் பண்ணுமா. நம்ம பார்த்துட்டு ஆண்டவரே எல்லாம் நல்லா இருக்கிறானே, நல்லா இருக்கிறான், நல்லா இருப்பான். மெயின் சுவிட்ச் யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட இருக்கு. மெயின் சுவிட்ச் யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு செக் பண்ணக்கூடாது. நாளைக்கு நான் சின்ன வயசுல மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அது எப்படி கிழங்கா மாறுது? அது ஒரு குச்சி இல்லையா, ஒரு கம்பு வெட்டி மண்ணை கூட்டி உரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் நட்டு வைப்போம். எனக்கு நைட்டெல்லாம் யோசனை, கிழங்கு வந்திருக்குமோ, உள்ள உருவாயிட்டோம். காலையில் போய் பிடிக்க பார்ப்பேன், வராதக்க நட்டு வைப்பேன். ஒரு மாசம் ஆகி ஒண்ணு வராது. என்ன டெய்லி பிடிக்க பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் என்ன? டெய்லி பிடிங்க பார்க்கறது. வருதா பதில், வருதா பதில், வருதா பதில், வருதா? இல்ல இல்ல இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட ஜெபிச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். சட்டத்தை என்ன செய்யணும்? ஒரு பயங்கரமான சொப்பனம் நேற்று இல்லை, முதல் நாளைக்கு ஜூடுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். 5:30 மணிக்கு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஆன்லைன்ல போயிட்டு இருக்கோம். ரைட், நான் அதை பரவ சொல்றேன். முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமா உலகத்தில் நடக்கணும் கர்த்தர் நமக்கு காட்டுறாரு. நம்ம அதை கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணணும். பாருங்க, தானியேல், he was a single man. ஒரு தனி மனுஷனுங்க. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நேபுகாத்து நேச்சார புல்லமையா வச்சுட்டான். நேபுகாத்து நேச்சார அவன் மகன் பெல்சாசார்ட்ட வந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? உம்முடைய தகப்பனார் இப்படி நடந்து இப்படி எல்லாம் ஆகி மாட்டை போல புல்ல மேய்ஞ்சி இப்படி எல்லாம் செத்து போயிட்டாரு. இவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருந்தும் நீர் அதை செய்தீர். ஆனபடியினாலே உம்முடைய பீரியடு முடிஞ்சு போச்சு. கல்தேர் டேக்கன் ஓவர் பண்ணுவான். அன்னைக்கு நைட்டு he was murdered. See, you should know your power. உங்களுடைய வல்லமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அதிகாரம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த லாவை எக்ஸிக்யூட் பண்றது எப்படி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம சரியில்லைன்னா அந்த லாவை நம்மளை எக்ஸிக்யூட் பண்ணும். நம்மளை போன வாரம் ஜூடு அழகா பேசினார, பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளது. அப்ப அந்த பிரமாணம் ஆதி ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டது.
இப்ப நீங்க நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாங்க. நெகேமியா 9. நெகேமியா ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு பிரேயர் பண்றார் பாருங்க. இந்த மாதிரி பிரேயர் பண்றார். 9ஆம் அதிகாரத்தை நீங்க எத்தனை தடவை வீட்டில் போய் வாசிக்க முடியுமோ வாசிக்காங்க. ரைட்? ஆமா. என்ன சொல்றாருன்னா 13ஆம் வசனம். போதும் போதும். அதுல பிரமாணங்களை கொடுத்தீர். அந்த பிரமாணத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனத்துல, நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளையும் உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். அல்லேலூயா. லாவை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. சட்டத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி இருக்கு? Thou comest down also upon Mount Sinai and speakest with them from heaven and gavest them right judgments and true laws, good statutes and commandments. Hallelujah. அருமையான ஒரு காரியம். நீங்க அதை மறக்கவே கூடாது. பஹாட் பண்ணோம். செம்மையான நீதி நியாயங்கள் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். இதுதான் லா. இதுதான் என்னது? லா. லா இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒரு சட்டம் நமக்கு விரோதி அல்ல. சட்டம் நமக்கு எதிரியும் அல்ல. சட்டம் நமக்கு பிரச்சனையும் அல்ல. அது எப்போ பிரச்சனையா மாறும்? when you violate the law, சட்டத்தை மீறும் போது அது நமக்கு பிரச்சனையா மாறும். அல்லேலூயா. சட்டத்தை மீறும் போது அது என்னவா மாறுது? பிரச்சனையா மாறுது. பிரச்சனையா மாறுது. So violation law itself is a punishment. It's a punishment. ஒரு மனுஷன் தண்டனைக்கு உட்படும் போது கண்டிப்பா சட்டத்தை மீறுவான். தண்டனைக்கு உட்படும் போது கண்டிப்பா சட்டத்தை மீறுவான். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த போலீஸ்ல ஒரு டெக்னிக் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் அப்படியே நடமாடிட்டே இருப்பான். அவனை தப்பு பண்ண வைப்பாங்க. அவனை தப்பு பண்ண வைப்பாங்க. அதுக்குரிய சான்ஸ் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்குரிய ஆட்களை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏற்பாடு பண்ண உடனேயே என்ன ஆயிடும்? அவன் குற்றவாளியா மாறிடான். இப்ப இன்னொரு முக்கியமான காரியம், நம்முடைய இமெயிலையே நம்முடைய போன்லயே நம்மளை அறியாம நிறைய வீடியோஸ் லோட் பண்ணலாம். இமெயில் போடலாம். போட்டுட்டு நீ என்ன தப்பு பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே, போனை கொடு பார்த்தா இருக்கும். சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். அது உள்ள போட்டாங்க. இது ஒரு தீமையான காலகட்டங்கள். தீமையான காலகட்டங்கள். எல்லாவற்றையும் ஆன்லைன்ல இருக்கிற எல்லாவற்றையும் வெளிப்படையா பேச முடியாது. So violation of law itself is a punishment. ஆனா எல்லா காலத்திலையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப இந்த கட்டளை எப்படிப்பட்டது? செம்மையான நீதி நியாயங்கள், நல்ல கட்டளைகள், உண்மையான பிரமாணங்கள், கற்பனைகள். அல்லேலூயா. இது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் என்ன ஆகுறாங்க? வயலேட் பண்றாங்க. பாருங்க 16ஆம் வசனம் பாருங்க. 16ஆம் வசனம் சொல்லி இருக்கு, எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் போனார்கள். செவி கொடுக்க மனதில்லாமல் அற்புதங்களை நினையாமல் போய் கடினப்படுத்தி
கலகம் பண்ணி பாருங்க, ஒரு 7 கிரைம்ஸ், 7 கிரைம்ஸ், 7 குற்றங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறார்கள். 7 குற்றங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறார்கள். இது இப்படியே வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது அடுத்து நீங்க 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம், சாரி 29, 30 வாசிங்க, எனக்கு தெளிவா புரியும். அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திரசாட்சியை கடிந்து கொண்டீர். இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படின்றது அண்டர்லைன் பண்ணிக்காங்க. கடிந்து கொண்டீர் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. அது ஒரு மெசேஜ், ரைட்? அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படி நடக்கிற மனுஷன் செய்த பிழைக்கிற உமது நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து முரட்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டாலும் போதும். கடிந்து கொண்டார், அதுதான் prophecy. அதுதான் என்னது? prophecy. He rebuked them. Hallelujah. ஏன் தீர்க்க தரிசனம் வருது? ஏன் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லுகிற ஒரு லீடர்ஸ் ஆண்டவர் உருவாக்குறார். தீர்க்க தரிசிகள் என்ற ஒரு லீடர்ஸ். முதல்ல இருந்த லீடர் யாரு? மோசே. பிரமாணத்தை கொடுத்தது யாரு? மோசே. அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல வர்றது யாரு? தீர்க்க தரிசிகள். ஏன் தீர்க்க தரிசிகள் வர்றாங்கன்னா, இந்த லாவை, சட்டத்தை ஜனங்கள் மீறிவிட்டார்கள். மீறினபடினாலே ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் தீர்க்கதரிசிகளை உருவாக்கி எச்சரிக்கிறார். தீர்க்கதரிசிகளை உருவாக்கி எச்சரிக்கிறார். சோ prophecy வருது. ப்ராஃபட்டிக்கல் புக் எத்தனை? தீர்க்கதரிசன புஸ்தகம். பெரிய தீர்க்கதரிசி 3, சின்ன தீர்க்கதரிசி 13. மேஜர் ப்ராஃபெட்ஸ் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். மைனர் ப்ராஃபெட்ஸ் ப்ராஃபட்டிக்கல் புக் ஓசியாலிருந்து மல்கியா வரைக்கும். அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்க தியானிக்கணும். தீர்க்க தரிசன புஸ்தகங்களை தியானிக்கணும். தீர்க்க தரிசன புக்கை தியானிக்கணும்னா 5 சப்ஜெக்ட் போடணும். நீங்க தீர்க்க தரிசன புக்கை தியானிக்கணும்னா, தீர்க்க தரிசனங்களை தியானிக்கணும்னா 5 சப்ஜெக்ட் போடணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு சொல்லணும். சபைக்குரிய வெளிப்பாடு ஆண்டவர் பேசுறார். தீர்க்க தரிசனம் எப்போதுமே அது சுய தோற்றம் உடையதல்ல. சுய தோற்றம் உடையதல்ல. நீங்க வாசிங்க 2 பேதுரு 3 அதிகாரம். 2 Peter 3:18 போடுங்க. அடுத்த வசனம். சாரி 1:18 1 அதிகாரம். பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அல்லேலூயா. Prophecy of the scripture is of any private interpretation. It is having a spiritual knowledge and interpretation. ஆவிக்குரிய அர்த்தம் உடையது. 21ஆம் வசனம். தீர்க்க தரிசனமானது மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை.
தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். ப்ராஃபஸி பார்த்தீங்களா? ப்ராஃபஸி எப்படிப்பட்டது நீங்க புரிஞ்சுக்காங்க. ப்ராஃபஸி எப்படிப்பட்டது? இப்ப எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நீங்க தியானிக்கும் போது இது சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல என்பது தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்க எரேமியாவின் புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துட்டீங்கன்னா வாதுமை மரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அடுத்தது வடக்கிலிருந்து பொங்குகிற பானை, வடக்கிலிருந்து பொங்குகிற பானை. அடுத்தது ஐப்பிராதித்து நதி ஓரத்தில் ஒளித்து வைக்க கெட்டுப்போன அரைக்கச்சை, அந்த பெல்ட்டை கொண்டு போய் அங்கே ஒளிச்சு வைப்பான்றார். இப்படி ஏறக்குறைய 9-10 அடையாளங்களை கற்றுக் கொடுக்கிறார் ப்ராஃபஸிக்கு. ப்ராஃபட்டிக்கல் புக் அப்படின்றது அண்ட் இட்ஸ் ரெவலேஷன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அறிகிறதுக்கு நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வர வேணும். அப்படி கிடையாது. கொலை செய்யாதிருப்பாயாக, அது வேற பெரிய வெளிப்பாடுகள் தேவையில்லை நமக்கு. பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, அது ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? வேண்டாம், அது கிடையாது. விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து அகற்றி விடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2 சொல்லியிருக்கு. விளக்கு தண்டை என்னது? என் வீட்டில் தான் விளக்கு தண்டை இல்லையே. ஆண்டவர் கொடுத்தாரா? பாஸ்டராவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், அவரும் கொடுக்கலையே. விளக்கு தண்டு. அப்ப நம்ம விளக்கு தண்டுன்னா என்னது? அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ரைட், இது பெரிய சப்ஜெக்ட். ஆனால் நான் ஒரு சிறு காரியத்துக்காக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதில் ப்ராஃபஸி தீர்க்க தரிசனத்தில் வர்றது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 கமெண்ட்ஸ், 2 கண்டமினேஷன், 3 கரெக்ஷன், இல்லை கவுன்சில், 4 கரெக்ஷன், 1 ஒரு பாராட்டு. ஆண்டவர் பாராட்டுவார். எப்படி பாராட்டுவார்? மகனே, என்னுடைய வார்த்தையின்படி நடந்தாய், எகிப்திலிருந்து வந்தாய், அப்படி நீ இருந்த, அப்படி ஒப்பு கொடுத்த, நீ அப்படி வந்தா, இப்படி வந்த, எல்லாம் சொல்லுவார். நம்மளை பாராட்டுவார். அடுத்து சொல்லுவார், இப்படியெல்லாம் வந்த நீ என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு. என்ன அர்த்தம்? சோரம் போயிட்டியே, நாசமா போயிட்டியே அப்படின்னு. அடுத்தது என்ன பண்ணுவார்? அடுத்து ஒரு ஆலோசனை கொண்டு வருவார். அடுத்து ஒரு ஆலோசனை. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவார்? கரெக்ட் பண்ணுவார். நீ இதை இப்படி செய்யணும் ஒரு ஆலோசனை கொடுத்து, அதுலேயும் கிருபை கொடுப்பார். கிருபை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வருகிறக்குரிய ஒரு நல் வழியை நமக்கு காட்டுவார். கரெக்ஷன் இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு பெரிய வாக்குத்தத்தை, ஒரு பாதையை காட்டி மகிமையாய் நம்மளை ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி செய்வார். அதுதான் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற, பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கடைசியா சொல்லுவாரு, நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி உனக்கு கவலை இல்லை. அதில் கரேஜியஸ்னஸ்,
உற்சாகப்படுத்துவார். தீர்க்க தரிசனம் எப்பவுமே நம்மளை உற்சாகப்படுத்தும், நம்மளை பாராட்டும். ஆனால் அதுக்கு இடையில 3 இருக்கு பார்த்தீங்களா? இடையில 3 இருக்கு பார்த்தீங்களா? நம்மளை கண்டம் பண்ணிடுவார். ஆண்டவர் சொல்ல, நீ செத்தாய். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, உடனே பயந்துடக்கூடாது. இப்ப நீங்க நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 9:31. 9:31. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அதான் தீர்க்கதரிசனத்துடைய முடிவு. தீர்க்கதரிசனத்துடைய கரேஜ் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். அப்பா நீ போயிட்டியா, தொலைஞ்சடா, நாசமாயிட்டடா, உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்படி என்ன இன்னும் உன்னை விட மாட்டேன், உன் சந்ததியை அழிச்சிருவேன், அப்படி இப்படிலாம் பேசுவாரு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இல்ல, தீர்க்க தரிசிகள் நான் குஷியா இருக்கும் தெரியுமா, ஆண்டவர் தொலைச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவாரு, இறங்குவார். அதான் யோனாவுக்கு பிடிக்கல. யோனாவுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு நானும் போய் டாம் டீம்னு நம்ம விட்ட மாதிரி பண்ண அழிச்சிருவீர்னு பார்த்தா அப்படி கிருபையா இருக்கிறீரே. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் கிருபையா தான் இருப்பேன், ஏன்னா அது என் பிள்ளைங்கப்பா, அது என் பிள்ளைங்க, என் ஆடுகள், என்னோட ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. கைவிடுவாரா, உன்னை மறப்பாரா? அதான் விஷயம். தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீங்க இந்த கண்ணோட்டத்தோடு தான் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கணும். இந்த கண்ணோட்டத்தோடு தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கணும். இல்லாம வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு திட்டுறாரு தெரியுமா, அடிக்கிறார் தெரியுமா, உதைக்கிறார் தெரியுமா, ஆனாலும் விட்டாரா? வெட்டுறாரு, வெட்டி. ஆனாலும் அந்த அடிமரம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து, அந்த வேரிலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அங்க இருந்து ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைப்பாங்க செந்தில் பிரதர் முடிஞ்சிட்டாரு, ஜெய்பால் முடிஞ்சிட்டான், தம்பி ஜெபராஜ் இந்த பிரச்சனை அவர் அவ்வளவுதான் க்ளோஸ். இல்ல இல்ல, மீண்டும் துளிர்க்கும், மீண்டும் துளிர்க்கும். ஆச்சரியம் என்னன்னா, சிம்சனை பாருங்க, சிம்சனை பாருங்க, அவனுடைய வல்லமை முடியல இருக்குன்னு தெரிஞ்சு முடிய சரிச்சு எடுத்துட்டான், முடிய முட்டை அடிச்சுட்டான். ஆண்டவர் மீண்டும் துளிர்க்க வைத்தார், மீண்டும் துளிர்க்க வைத்தார். எனக்கு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க இந்த தேசத்தை விட்டு வெளியே போறாங்க, திரும்பவும் கொண்டு வர்றாரு, எப்படி? முதல்ல எத்தனை வருஷம் வெளியே போனாங்க? 400 years. திரும்ப எத்தனை வருஷம் வெளியே போனாங்க? 70 years. இது ரெண்டுக்கும் நிறைய மீனிங் இருக்கு. ஒரு நாளைக்கு ஜூட் எடுத்தாரு, 70 years பத்தி பேசினாரு. இது ரெண்டுக்கு மீனிங். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டீர்களே, அந்த 70 வருஷமும் தேசம் ரகசியமாய் ரம்மியமாய் தங்களுடைய ஓய்வு நாளை அனுசரித்தது. அது அனுசரித்தபடியினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே மீண்டும் நான் உங்களை தேசத்துல கொண்டு வருவேன். மீண்டும், ஏன்னா இப்ப தேசம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. ஓய்வுனால அது தேசம் ஆசரித்தது, தேசம் அனுசரித்தது. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய வேல்யூ தெரியறது இல்லை. கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள்ன்றது என்னது?
கர்த்தருடைய நாள். அந்த தேசத்துக்கே ஒரு ஓய்வு நாள் அவசியமா இருக்கு இல்லையா? அதனுடைய பிரதிபலனை பாருங்க. ரைட். இப்ப என்ன சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? வேதத்தின் மகத்துவம். வேதத்தின் மகத்துவம். இந்த வேதத்தின் மகத்துவத்தை மட்டும் சொல்லிக்க முடியாதுங்க. நீங்க ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னாலே அது பயங்கரமா இருக்கும். ஹிஸ்டரி, சரித்திரம் எல்லாம் பத்தி நம்ம பாஸ்டர் ஜாஷுவா ஒரு தடவை சொன்னாரப்பா, பைபிள் சாஃப்ட்வேர் ஒன்று கிடச்சிருக்கு, வாங்குறேன் அப்படின்னு. சரிப்பா வாங்கடா. நானும் புக்ஸ் தான், எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கிற ஹேபிட் உண்டு. அங்கே நிறைய புத்தகம் வச்சுருக்கேன் பாருங்க. அது வந்து பார்க்கறது ஒன்று, நான் எடுக்கிறது, அதை பார்க்கறது எடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோடா வாங்கிட்டேன்ப்பா. எவ்வளோடா? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் காசு தான் அப்படின்னு. எவ்வளோடா? 40,000ப்பா. 40,000 அதில் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி இஎம்ஐ போட்டு எடுத்து வாங்கிட்டேன் ஒன்று. நீங்கள் வேதத்தை எப்போ மகிழ ஆரம்பிக்கிறீர்களோ அதுக்காக நேரமும் செலவு பண்ணுவீங்க, காசும் செலவு பண்ணுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு ரகசியம் இருக்கு அதுல. ஒரு பரிசுத்தவான் எப்படி சொல்லுவாரு, உனக்கு புத்தி இல்லையா, பைபிளை வாசி. புத்தி என்ன வாசிக்கணுமா? பைபிளை வாசிக்கணும். விக்டோரியா மகாராணியை பத்தி கேட்டாங்களாம். நீங்க சிம்பிளா உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, அவங்க கத்தினாலும் யுத்தத்தினாலும் பண்ணுகிறத விட பிசினஸ் என்ன போய் எல்லாத்தையும் ஆக்குவே பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்ட உடனேயே அந்த அம்மா பைபிளை தூக்கி பிடிச்சு சொல்லிச்சுதான், வேதம் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கேட்டாங்களா, நீ ஒரு கோப்லர், அந்த ஆளு செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியுடைய மகன், எப்படி ஆந்தீரு அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாராம், அதிகாலை அதிகாலை ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டு தேசத்துக்காய் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன், கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னும் எத்தனையோ பேர் சொல்றாங்க. தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் செத்து போயிருப்பாண்டவரே. வேதம் தான் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கும். வேதம் தான் நாம யாரும் நம்ம கற்றுக் கொடுக்கும். வேதம் தான் தேவன் யார் என்பதை கற்றுக் கொடுக்கும். வேதம் தான் உலகம் என்ன என்பதை அறிவிக்கும். வேதம் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வந்துச்சு. இது ரெண்டும் தான் ஓல்ட் டெஸ்டாமெண்ட், இது ரெண்டும் தான் பழைய ஏற்பாடு. இந்த ரெண்டுலையும் தான் இந்த சங்கீதம், பிரசங்கி இதெல்லாம் இருக்கு. சரித்திர புத்தகம் எல்லாம் இங்கே தான் இருக்கு. அடுத்து சுவிசேஷம். நீங்க சிம்பிளா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், லாவோடு கூட என்ன இருக்கு? பனிஷ்மெண்ட் இருக்கு. With the law there is penalty and also with the law there is solution. இந்த சட்டத்தோட ஒரு பரிகாரத்தையும் கத்த வைத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புறாவை கொண்டு வா, காளை கொண்டு வா, ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, அடி, பலி செலுத்து, ரத்தத்தை எடு, தெளிக்கட்டும், விடுதலை ஆயிட்டப்போ. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த மக்கள் விடுதலை ஆனாங்களா? கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஹோட்டலுக்கு போனா பசிக்குது, கையில காசு இல்லை. சார் இட்லி எவ்வளவு? 25 ரூபாய். சட்னி ஃப்ரீ, சாம்பார் ஃப்ரீ. அப்ப எனக்கு சட்னி சாம்பாரும் கொடுங்க, சட்னி சாம்பார் கொடுங்கன்ற மாதிரி இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டாங்க, புறாவை பிடிச்சிட்டாங்க, காளையை பிடிச்சிட்டாங்க, பிரமாணத்தை விட்டாங்க, ஆண்டவரையும் விட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் வரும்போது ஆட்டுக்குட்டியோட ஒண்ணு அவ்வளவுதானே. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? அவரே ஆடாக இறங்கி வருகிறார். இப்ப புதிய நியமம் உண்டாகுது, புதிய உடன்படிக்கை உண்டாகிறது. புதிய பிரமாணத்தை புத்தகத்தில் அல்ல, கற்களில் அல்ல, இங்க எழுதுறாரு.
எங்க எழுதுறாரு? இருதயத்தில் எழுதுறாரு. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் எழுதுறாரு. இருதயத்தில் எழுதி ஞாபகப்படுத்துறார். ஏன்னா அந்த இருதயத்தில் இல்லாதனால் ஆதாம் பாவம் செய்தான். பிசாசு வந்து பேசும்போது வசனம் பட்டுன்னு வெளிப்பட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா தாவீது சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். அப்ப இருதயத்தில் வசனம் இருந்தா தான் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும், யுத்தம் பண்ண முடியும். இது திரும்பவும் ஆண்டவர் அந்த சட்டத்தை எடுத்து இருதயத்தில் வச்சுட்டு, ஆனா இந்த புதிய ஏற்பாடு நியமம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டுக்குட்டியை நம்ம நினைச்ச மாதிரி பிடிச்சிட்டு வர முடியாது. அது தேவாட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற தேவாட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனபடினாலே அனுதினமும் பலி செலுத்தப்பட்ட ஆட்டை ஒரே பலியாக செலுத்தி ஒரே ரட்சிப்பை நிறைவேற்றினார். இனி பலி இல்லை, இனி வேற ஆடு கிடையாது, அதனால நீ ஜாக்கிரதையா இருட்டார். அப்ப குட் நியூஸ் கூட என்ன வந்துச்சு? There is a law which is a fence around you. இந்த சுவிசேஷத்தோடு கூட நமக்கு ஒரு சட்டமும் நம்மை சுற்றிலும் வேலியாய் நிற்கிற ஒன்று வந்துவிட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம், ரத்தத்துக்கு உள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபை. அதுக்கு தேவையா இருக்கிறது தான் உபதேசமும் வெளிப்பாடும். இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது உபதேசமும் வெளிப்பாடும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரைட். வேதத்தின் மகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த வேதத்தின் மகத்துவம்னு நான் எழுதி வச்சிருக்கிறதுல ஒரு பாதியை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாதியை தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வேதத்தின் மூலமா ஞானம், விவேகம் எல்லாம் இருக்கு, நீதி நியாயம் எல்லாம் இருக்கு, சத்தியம், கிருபை, இரக்கம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. வேதத்தில் என்ன இருக்கு? உடைய வேதம் எனக்கு வெளிச்சம், பாதைக்கு தீபமா இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு சிலருடைய பைபிள் எல்லாம் மங்கலா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? சிலருடைய பைபிள் வாய்ச்சா மங்கலா இருக்கும். ஒன்னும் புரியலையே. யாருக்கு புரியாது? கீழ்ப்படியாதவர்களுக்கு புரியாது. தனிமையாய் தேவனோடு இருக்காதவர்களுக்கு புரியாது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊமையை இயேசு சொல்றாரு. ஊமைய சீஷர்களும் கேட்டிருந்தாங்க. சீஷர்கள் கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப நடிக்க வேண்டியதாகி போச்சு. ரொம்ப நடிக்க வேண்டியதாகி போச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க, இயேசு இடத்துல கேட்க முடியாது. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா, இப்ப என் கூட ஒரு 5 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களாம். என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி சரி பாஸ்டர்கிட்ட கேட்கறத இவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு. இவங்களுக்கு விஷயம் தெரியலன்னா என்ன பண்றது? அவன் நடிக்க தானே செய்யணும். அது நான் படித்தேன் பிரதர், எனக்கு நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர், உங்களுக்கு சொல்கிறேன் பிரதர், ஜெபிச்சு சொல்கிறேன் பிரதர்னு போயிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. நம்ம பெந்தேகோஸ்காரங்களே என்னதுதான் ஜெபிச்சு சொல்கிறேன்னு எஸ்கேப் ஆகிறது தான் வேலை. ஜெபிச்சு சொல்கிறேன் எஸ்கேப் ஆகிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, சீஷர்கள் இயேசு தனித்து இருக்கும்போது அவரிடத்துல வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே அந்த வழியில விதைச்சனுடைய சம்பவம் என்ன? கற்பாறையில் விழுந்துன்னு சொன்னீங்களே அதனுடைய சம்பவம் என்ன? முள்ளுக்குள்ள விழுந்துன்னு சொன்னீங்களே அதனுடைய விவரம் என்ன? தெரிய மாட்டேங்குது. அப்பதான் உட்கார வச்சு சொல்றாரு. சொல்லும்போது இன்னொன்னு சொல்றாரு, இந்த ஓமையையும் அதனுடைய அர்த்தத்தையும் அறிவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ ஊமையாக சொல்லுவேன். ஏன் அவங்களுக்கு சொல்றாருன்னா, அவங்க அறியக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. பட் என்ன ஆகுது? அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படுகிறபடினால் அவர்கள் நாளைக்கு நியாய தீர்ப்பில் தப்ப முடியாது. ஐயோ, அது பெரிய சப்ஜெக்டுங்க, தப்பவே முடியாது. நியாய தீர்ப்பில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது.
ஆனா சுவிசேஷத்துக்கு அவங்க கீழ்ப்படிய முடியாது. நமக்கு வசனம் அறிவிக்கப்பட்டது கீழ்ப்படிக்கத்தக்க கீழ்ப்படுத்துகிற ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம இறங்கிட்டு. ஆனபடினாலே இன்னைக்கு கீழ்ப்படியலைன்னா கூட சாயங்காலம் கீழ்ப்படிஞ்சிரும். இன்னைக்கு நான் கீழ்ப்படியல நாளைக்கே கீழ்ப்படிஞ்சிடும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து இல்லை ஆண்டவரே சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிடுவோம். அப்படிதானே? அது பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அவர்களுக்கோ யார் என் காரியமாய் போவான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏசாயா என்ன சொல்றாரு? இதோ அடியேன். அடுத்து ஒழுங்கா நல்ல ஊழியம் கிடைக்கும்னு நினைச்சீங்களா? போ, நீ பேசி அவர்களுடைய கண்களை குருடாக்கி விடு, அவர்களுடைய இருதயத்தை மந்தமாக பண்ணு. நான் இதை வாட்சி நேரத்துக்கு தியானிச்சுட்டு இருந்தேன். பொறுக்கல எனக்கு. அப்படியே வீட்டில் எழுப்பி நடந்து என் மனைவி படுத்திருந்தாங்க. பைபிள் எடுத்து கையில் கொடுத்த, வாசிமா வாசி. இந்த வேதம் எனக்கு புரியாத ஒன்றா இருக்குமானால் எனக்கு ஆபத்து. புரியாத ஒன்றா இருக்குமானால் 2 புக்கு தெரியுமா? ஒன்று 2 புக்கு. என்ன புக்கு? முத்திரிக்கப்பட்ட புக்கு, முத்திரை உடைக்கப்பட்ட புக்கு, திறக்கப்பட்ட புத்தகம். The open book and sealed book. Sealed book. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு it's a sealed book. They cannot understand that. அவர்களுடைய இருதயம் கடினமாக இருக்கும். அது நம்ம காலத்தை பற்றி பேசும்போது, ஒரு காலம் வரும்போது அவங்களுடைய இருதயம் திறக்கப்படும். அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட புத்தகமா இருந்தாலும் பிரயாசப்படுகிறவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள், இல்ல ஆண்டவரே எனக்கு அதை தாரும் தாரும்னு கேட்கிறவங்களுக்கு கொடுத்துடுறாரு. ஏன்? இரக்கம். ஆண்டவரத்துல மட்டும் இரக்கம். நீங்க கொஞ்சம் கெஞ்சிட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. கெஞ்சிட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. அவருடைய இரக்கம், அவருடைய இருதயம் அவ்வளவு இரக்கமா இருக்கும், சாஃப்டா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர். ஆமென். அதான் இஸ்ரவேல் ஜனங்க இதுவரைக்கும் தாஜா பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப இந்த புத்தகம் நான் வாசிக்கிற முன்னாடி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? வாசிக்கிற முன்னாடி, before reading the book, you have to pray much. நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வாசிக்கிறதுக்கு முன்பாக ரைட், நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஜெபிக்காம பைபிளை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் a kind of preparation. நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ரைட். அந்த சப்ஜெக்டை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி விட்டுட்டேன். ரைட். வேதம் வாசிக்கிற முன்னாடி உங்களுடைய இருதயத்தை நீங்க சுத்திகரிக்கணும். ஏன்னா வேதம் புரிய முடியாதபடிக்கு நிறைய தடைகள் நம்மள்ட்ட இருக்கும். நம்முடைய empty your heart. உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. ஏன்னா இருதயத்தில் தான் ஆண்டவர் வார்த்தையை போடணும். அங்க குப்பை கச்சாமச்சா ஏதாவது கிடந்துன்னா உள்ள வராது. பாருங்க, இப்படி மூடி இருக்கிற கையில என்ன நான் பிடிக்க முடியும்? இவங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, குடுமா வச்சா என்ன ஆகும்? பொட்டனை கீழே விழுந்துரும். அப்ப வார்த்தை உள்ள வராது. அங்க ஏதோ நிறைஞ்சிருக்கிறதுனால வெளியே போயிடும். அதுதான் கற்பாறையில் விதைக்கப்படும். போட்டு டக்குன்னு தெரிச்சு போயிடும். நீங்க ஒன்று மட்டும் சீரியஸா ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் தருகிற ஆலோசனை ஒருபோதும் எனக்கு அது தெரியாம போகக்கூடாது, நான் அதை தவற விடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கணும்.
அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்கள் கவனமாக, நான் எல்லாம் பாருங்க, நான் ஒரு சைடு சொன்னால் ஏறக்குறைய 41 வருஷம் 42 வருஷமா ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறோம். ஆனால் என்னைக்கும் யார் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறாங்க, உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும், கேட்கணும் கவனமாக. ஒருவேளை ஒரு பிரசங்கத்தில் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வேத கிருபைகள் இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் பேசுகிற வார்த்தை தான் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அந்த 5 நிமிஷம் பேசுகிற வார்த்தையில் நான் 5 அவர் செய்தி கேட்ட மாதிரி நான் ஒரு 10 பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிடுவேன். அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். Why? You are respecting the word of God. You are respecting the man of God. கர்த்தருடைய வார்த்தை பேசுறவங்கள நீங்க என்ன செய்றீங்க? மதிக்கிறீங்க. நான் எப்பவுமே பயப்படுகிற ஒரு காரியம் உண்டு. ஒரு வசனம் இருக்கிறது, உங்களை அசட்டை பண்ணுகிறவர்கள். அதான் வாசிங்க. லூக்கா 10:16 என்ன சொல்லி இருக்கு? உங்களை அசட்டை உங்களுக்கு செவி கொடுக்கிற. வாசிங்க 10:16. சீஷரை நோக்கி என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அசட்டை உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன். இந்த அசட்டை பண்ணுகிறவனுடைய பின்விளைவை பாருங்க. இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. 40-41. அப்போஸ்தலர் 13-40-41. Acts of Apostles 13:40 and 41. அசட்டை 40 வாசிமா. தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், நாட்களில் ஒரு கிரியை நடப்பிப்பேன், ஒருவன் அதை விவரித்து சொன்னாலும் மாட்டீர்கள். அதான் விஷயம். எச்சரிக்கையாய் இருங்க. அசட்டை பண்றதுனால என்ன ஆகும்? சத்தியத்தை அறிய முடியாத பிரச்சனை நமக்கு வந்துடும். சத்தியத்தை அறிய முடியாத ஒரு பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இன்னும் ஏசாயா புத்தகத்தில் சொல்லியிருக்கு, அது முத்திரிக்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கும். ஒருவன் அதை விவரித்து சொல் என்று சொன்னாலும் புரியாது, புரியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நான் அதை பார்த்துட்டு படிச்சுட்டு ரொம்ப பயந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரனாகி எனக்கு கர்த்தருடைய வார்த்தை மறைக்கப்படுமானால், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கலன்னா என் வாழ்க்கை என்ன ஆகிறது? பைபிள் எடுத்து எல்லாரும் பேசலாங்க, எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறபடி எந்த மக்களுக்கு எந்த நேரத்தில் சொல்லணுமோ அதுதான் கர்த்தருடைய ஊழியம். தெரிஞ்சதெல்லாம் பேசுறது அல்ல. நீங்க என் பைபிள் எடுத்துட்டீங்கன்னா எழுதி வச்சிருக்கிற பார்த்தீங்க, ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. நான் ஒரு பேஜில் எழுதி வச்சிருக்க வச்சு 10 நாள் பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. அது அதல்ல, தேவன் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 29:10 இருந்து வாசிங்க. ஐசாயா 29:10 இருந்து சீக்கிரம் முடிக்க போறோம். முக்காடு போட்டார். ஏன் முக்காடு போட்டார்? 11ஆம் வசனம். ஆதலால் இருக்கும். முத்தரித்திருக்கிறது என்பான். இது வாசிக்க முடியாது, என்னால் முத்தரிக்கிறது. அல்லது
என்பான். ஏன்? ஏன்? அடுத்த வசனம் 13 வசனம். வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை. மனுஷ கற்பனை உள்ள வந்துச்சு. மனுஷ கற்பனை, மனுஷ கற்பனை. இதெல்லாம் கவனிங்க. அடுத்த ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். வேதம் நமக்கு எப்பொழுது மறைக்கப்படும் என்றால் மனுஷ கற்பனை எப்பொழுது ஓங்கி நிற்குமோ. இன்னைக்கு நிறைய செய்திகள் அவங்களா பேசுறாங்க. அது என்னது? கட்டுக்கதைகள். அவங்கள நிறைய பேசுவாங்க. ஒரு வசனத்தை எடுப்பாங்க, எங்கெங்கயோ எங்கெங்கயோ போயிட்டு இருப்பாங்க, எங்கெங்கயோ போவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. மனுஷனுடைய கற்பனை. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா மார்க் 7 அதிகாரத்தில் பாரம்பரியம், பாரம்பரியம், மனுஷ உபதேசங்கள் இதெல்லாம் வந்து நிற்கும்போது தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் பாருங்க, தம்முடைய மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டார். ஏசாயா 42 அதிகாரத்தில் இருக்கு, விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டார். வேற எந்த மனுஷனும் ரெஸ்பெக்ட் பண்ணி. நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு வசனம் கேட்கணும்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? வார்த்தையை கேட்கணும்னா இவ்வளோ பாடுபடணும். உட்காந்து ஜெபிச்சு 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 போராடி போராடி போராடி. இதில் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும்? என்ன ஆகும்? நமக்குள்ளே நிறைய வரும். நம்மள பைபிளை தெரிஞ்சிருக்கிறோமா? நமக்குள்ள இருந்தே நிறைய வரும். ஓ, இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு. அப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி, ஏய் தள்ளி உட்கார். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை வரணும். அது வரணும்னா அப்படியே உட்கார்ந்து ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கிருபையை பெற்று கிருபையை பெற்று நீங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து அப்படியே பறந்து 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 ஃபர்ஸ்ட் ஹெவன் போகணும். முதல் வானத்துக்கு போகணும், அங்கேருந்து 2வது வானத்துக்கு போகணும், அப்புறம் 3வது வானத்துக்கு போகணும். அப்படியே ஏறி பவுல் சொல்றாரு 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மனுஷர் பேசி தீர்க்க மாட்டாத வார்த்தைகளை கேட்டார். அவ்வளவு காத்திருக்கணும். சும்மா போன உடனே ஆண்டவரோட பேசுவார். ஆண்டவர் யாருங்க? ஆண்டவர் யாரு? தப்புன்னு பேசிடுவாரா என்ன? நம்ம பேசுறோமா என்ன? நம்ம பேசுறோமா? சிலர் இருக்காங்க, யார் அவங்க? வாயாடிங்க, சும்மா பேசிட்டே இருப்பான். மங்களூர் போயிருந்தேன். என் பொடியும் ஒரு பேரன் இருக்கா, 2 வயசு. ஜாஷுவாட்ட கேட்டிருந்தேன், எப்போ அந்த பையன் பேசவே மாட்டேன்றானப்பா, பேசுவானா? ஜாஷுவா சொல்லுவோம், இல்லைப்பா பேசுவான். இந்த தடவை போனேன், டேய் பேசாடா, நிறைய பேசுறான். ஜன்னலை திறந்து ஒரு டாயை கொண்டு வெளியே வைக்கிறான். அண்ணனுக்கு மறைச்சு வச்சுட்டாங்க உள்ள, வெளியே சின்ன பேசேஜ். மாடி வீட்டில் இருந்துட்டு, why did you keep it there? அவன் அழகாக சொல்றான், let it be there தாத்தா, let it be there தாத்தா. என்னடா இப்படி பேசுறான்? அவன் லாங்குவேஜை கேட்கறது நல்லா இருக்கு. இந்த மாதிரி வாயாடியா இருக்கிறாங்க இல்ல, நிறைய பேசுவாங்க. அப்படி நிற்பான், பாட்டி கம்மியார், பாட்டி கம்மியார். சிலர் பேசுவாங்க, சபையில கூட பேசுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, முடிஞ்ச உடனே வாயாடிகளா இருப்பாங்க, ஏகப்பட்டது பேசுவாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக, வாய்ப்பிசகி ஒன்றை பேசாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் தவறு செய்துட்டு ஆண்டவரேன்னு நீ சொல்லாதபடிக்கும் ஜாக்கிரதையாயிரு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நிறைய என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபிக்கும் போது கூட நீங்க அப்படி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் வார்த்தையை தந்து ஜெபிச்சு பாருங்க, மிராக்கிள் இருக்கும், அற்புதமா இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையான காரியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இனி நான் இது மேல தொடரவில்லை. நான் நினைக்கிறேன் நீங்க உட்கார்ந்தீங்க ஏறக்குறைய 2-2.5 மணி நேரம் உட்காந்து ஒரு ரேடியா உட்காந்துருக்கீங்க. பெரிய கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார், மகிமையாய் நடத்துவார். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளுங்கள். உபதேசம் தெரியும், வெளிப்பாடு புத்தகம் உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலேயே மேன்மையானதும் மகிமையானதும் உன்னதமானதும் வெளிப்படுத்தின விசேஷம். இதில் கடைசியாக ஒன்றை சொல்லும்படி உணர்த்தப்படுகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அது யார் பயப்படுறாங்களோ இல்லையோ, நான் எல்லாம் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நாங்கள் தான் நிறைய பேசுகிறோம் பார்த்தீங்களா. அதுபடினா எங்களுக்கு தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரக்கூடாது என்று சொல்லி 18ஆம் வசனம் வாசிங்க. 22:18 ரெவலேஷன் 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கட்டினால் கூட்டினால். கவனமா தப்பா படிக்கிறாங்க. கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். சப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டுவார். நம்ம எவ்வளவு பயப்படணும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையிலே ஒன்றையும் கூட்டாது, ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அது ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 30:6 இருக்கு, உன்னத பாட்டு 4:2 இருக்கு, 12:32 இருக்கு. டியூட்ரானமி 12:32 போடுங்க. டியூட்ரானமி 12:32. நான் உனக்கு விதிக்கிற செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட கூட்டம் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். சிலர் என்ன அதிக பிரசங்கிதனம், சிலர் என்னது அதிக பிரசங்கிதனம். அதான் பிரசங்கி என்ன சொல்றாரு, மிஞ்சின நீதிமானாய் இராது, அதிக ஞானியாயும் இராதே. ஞானி அதிகமாக முடியாது, அவங்களா சொல்லிக்கிறது. நம்ம எல்லாம் பெரிய ஞானிங்க, நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒன்றையும் கூட்டவும் கூடாது, கூட்டினால் எச்சரிப்பு என்ன? எச்சரிப்பு என்ன? வெளிப்படுத்தின விஷயம் 22:18 மறக்கக்கூடாது. வாதை. அல்லேலூயா. குறைக்கவும் கூடாது. ஞானசானம் எடுக்க சொன்னார்னா ஞானசானம் எடுக்கணும். பரிசுத்த அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். தேவனை பிரியப்படணும். நான் நினைக்கிற நிறைய விஷயங்கள் உங்களோட பேச தேவன் எனக்கு கிருபை தந்தார். நீங்களும் சந்தோஷமாய் வந்து கேட்டீர்கள். அல்லேலூயா. உங்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் ஒரு நல்ல நாளில் இன்னும் ஒரு நல்ல ஒரு டீச்சிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்த டீச்சிங் எஸ்கேட்டாலஜி என்ற தலைப்பில். இது பிப்ளியாலஜி, இன்னொன்று எஸ்கேட்டாலஜி. எஸ்கேட்டோஸ் என்று சொன்னால் கடைசி காலம், கடைசி காலத்தை பற்றிய படிப்பு, சம்பவங்கள். அதை குறித்து எஸ்கேட்டாலஜி பற்றி ஒரு நாளை பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு?